அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்க்கலாம். தங்கமயில் வந்து சரவணன் மேலே ரொம்ப கோவமாகவே இருக்காங்க. தம்பி கூட ஒரு நாள் ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன என் மேலே பாசமாக இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து சரவணன் வராரு. ஆனால் என்ன தங்கமயில் எப்போ பார்த்தாலும் படுத்துகிட்டே இருக்குது, இன்னமும் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து தங்கமயில் படபடன்னு மனசில் இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு தள்ளி எடுத்துடுறாங்க. ஏன் மாமா எனக்கு உடம்பு சரியில்லாட்டினா நீங்கள் கேட்கக்கூட மாட்டீங்களா, அப்படி என்ன உங்ககிட்ட நான் எதிர்பார்த்துட்டேன். எனக்கு வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எதையுமே இது கண்டுக்கிடவே மாட்டேங்கிறீங்க, என்ன எதுவும் கேட்கக்கூட மாட்டேங்கிறீங்க. உங்கள் தம்பியோட பொண்டாட்டி என்ன திட்டுறாங்க, அதையுமே நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட இவ்வளோ விஷயம் வந்து சொல்கிறேன், நேற்று என்னடனா நீங்கள் உங்கள் தம்பி கூட போய் படுக்க போயிட்டீங்க, ஆனாலும் நாங்கள் கீழே வாங்க மாமான்னு கூப்பிட்டு இந்த வாரேன்னு சொன்னீங்க, கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நான் உங்களுக்காக தூங்காமல் எவ்வளோ நேரம் இருந்தேன் தெரியுமா, அதனால எனக்கு நேற்று ஃபுல்லாமே தலைவலி, ஆனால் அதை கூட நீங்கள் பொருட்படுத்தவே இல்லை மாமா. அப்புறம் எதுக்கு மாமா நான் அந்த வீட்டில் இருக்கணும், என் மேலே எனக்குன்னு சொல்லி பாசம் வைக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் நான் வந்து உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், நீங்கள் எனக்கு கூட எப்போவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்னை எதுவுமே நினைக்கவே மாட்டேங்கிறீங்களே மாமா. சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் எனக்கு காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க நான் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை மயில், வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயம் நடக்கிறது இப்போ சகஜம் தான், ஆனால் அதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆக்க முடியுதுன்னு. என்ன மாமா, தம்பி பொண்டாட்டிலாம் என்னை திட்டுறது அது ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு, அதை நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் உங்கள் தம்பி கூட உங்கள் தம்பி பொண்டாட்டிக்கு அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, எனக்காக எப்போ மாமா நீங்கள் பேசுவீங்க, எனக்காக நீங்கள் எப்போ தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, என் மேலே எப்போ நீங்கள் அன்பு வைப்பீங்க அப்படின்னு பயங்கரமாக கேட்குறாங்க. இல்லை மயில், நான் நிஜமாவே உன் மேலே அன்பு வச்சுருக்கேன், நீ எதுக்கு இதெல்லாம் நினைக்கிறீங்க. சரி மாமா சரி மாமா, நான் ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் நான் சொல்லிட்டேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு மாறி மாறி கேட்குறாங்க. சொல்லி அழுகுறதெல்லாம் முடிச்சிடறாங்க. இல்லை மயில், நான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், நான் உண்மையிலே உன் மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கேனே. இல்லை மாமா, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லைன்னு. சரி, நீ நான் என்ன செஞ்சால் நீ நம்புவ, நீங்கள் என் மேலே நிஜமாகவே பாசம் வச்சுருந்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் உங்களை ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்பா உடனே என்னை இப்போ கூட்டிகிட்டு போங்கன்னு. இப்போ எப்படி உடனே கூட்டிகிட்டு போக முடியும், அப்பாட்ட கேட்கணும்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என் மேலே நிஜமாகவே பாசம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹனிமூனுக்கு கண்டிப்பாக என்னை உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கிளம்பிடுறாங்க. இவர் வந்து போட்டு புலம்புறாரு சரவணன். ஏப்பா என்னடா இது, இவ மனசை புரிஞ்சிக்கவே முடியும், என்னடா இவன் நினச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு வெளியில் வாசல் நினைச்சிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. தம்பி கூட போய் பேசுகிறது தப்பா, தம்பி கூட போய் படுத்து தூங்குறது தப்பா, இவள் எப்படி இருக்கா, இவள் எப்படிடா நான் புரிஞ்சுக்கிறது அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே இருக்காங்க. இவருக்கு பின்னாடி என்னடானா நம்ம செந்தில் கதிர் பழனி இவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. என்னடா மாப்பிள்ளை வர வர நீ தனியாகவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமண்ணே, ஏண்ணே எதுக்கு நான் இவ்வளோ தூரம் புலம்புறேன், என்னண்ணே ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஒன்றும் இல்லைடா, நான் சும்மா தான்டாண்ணே. இல்லைண்ணே என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மயிலை ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்கடா, கல்யாணம் இவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் அவள் எப்படி என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறனே, ஏண்ணே எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நேற்று நம்ம மொட்டை மாடியில் படுத்துறோம்ல, நீ எல்லாம் நம்ம சேர்ந்து ஒன்று போல் படுத்துருந்தோம்ல, அதனால் ராஜி உன்னை திட்டிச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் திட்டலண்ணே, உனக்கு மீனை எதுவும் சொல்லிச்சாடானே. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல, அப்பாடா 3 கட்டில் நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக படுத்து தூங்குனானே உடனே பார்த்தியா, அவங்க 2 பேரும் ஒன்றுமே சொல்ல. ஆனால் அந்த மயில் பாரு, நான் அவங்க கூட படுத்து தூங்குனதுக்கு ரொம்ப கவலைப்படுறா, ரொம்ப கஷ்டப்படுறா, கோவப்படுறாடா, இதுக்கு நீங்கள் அங்கெல்லாம் போய் தூங்குனீங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கேன்னு சொல்லி இப்படிலாம் ரொம்ப யோசிக்கிறாடா அப்படிங்கிறாங்க. அண்ணன் இப்போ தான் கல்யாணம் வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ், ஸோ உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க, அது நம்ம குடும்பத்தில் நிறைய நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை இதெல்லாம் சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறா, அவள் ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று சின்ன பிரத்தனமாக அழுகிறா, ஏதாவது ஒன்று கேட்டு சாதனை பிடிக்கிறா, இது எப்படி சமாளிக்க எனக்கு ஒன்றுமே புரியலையடா அப்படிங்கிறாங்க சரவணன்ட்டு. என்னண்ணே என்ன கேட்டாங்கண்ணே, ஹனிமூன் கூட்டிகிட்டு போக சொல்கிறாருண்ணே. இதை நியாயமாக பார்த்தா நீ யாரை கூட்டிகிட்டு போகணும், அவங்களே வாயை திறந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை நீ செஞ்சு தான் ஆகணும், கண்டிப்பாக அப்பா கிட்ட பேசி கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி பேசுகிறாங்க. அடுத்து இவர் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து ராஜியோட சித்தப்பா வந்து வெளியில் பார்க்குறாரு, ஆனால் பழனியும் பார்க்குறாங்க. இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. பழனி பார்த்துட்டு இவர் இதுக்கு எங்கன்னா கூப்பிட்றாரு, என்னண்ணே அப்படிங்கிறாங்க. வாடா நீ அப்படிங்கிறாங்க. இந்த வந்துட்டேனே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பேசுகிறாங்க. வாடா உட்காரட்டனே. இருக்கட்டும்னே அப்படின்ட்டு உட்காந்துறாங்க. என்ன அத்தா இன்றைக்கி என்ன எதுவுமே வழக்கம் இல்லாமல் இன்றைக்கி வெத்தலை படாமல் அமைதியாக உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா எங்கள் அத்தாக்கு வெத்தலை எப்போ பார்த்தாலும் போடுற பழக்கம் இருக்குங்க நீ சொல்கிறேனே. இல்லை அத்தா வெத்தலை எதுவும் இல்லையே, நானும் வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி பழனி கேட்குறாரு. ஏன்டா எங்கள் அத்தாவுக்கு வெத்தலை வாங்கி கொடுக்க முடியாமல் வக்கலாமே நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன என்ன பேசினாலும் நீ அதில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கியே அப்படிங்கிறாங்க. ஒழுங்கடா வந்த விஷயத்தை சொல்லாமல் அவனை போட்டு கிண்டி கிளறிட்டு இருக்கீங்களேடா அப்படிங்கிறாங்க. நேற்று நாங்கள் குமாருக்கு போய் பொண்ணு பார்க்க போனோம், அதனால தான் வீட்டில் யாருமே இல்லையா, பரவாயில்லையே வீடு பூட்டி இருந்துச்சு, அதான் எங்கேயே வெளியே போயிருக்கீங்கண்ணே. என்ன கொழுந்தனாரே நீங்கள் ஃபுல்லாக அங்கே இருந்தாரு, ஆனால் உங்கள் கண்ணெல்லாம் இங்கே தான் இருக்குது போலக்கண்ணே. ஆமாம் ஏன் ஆத்தா இங்கே தானே இருக்குது, அப்போ நான் அந்த வீட்டு மேலே ஒரு கண்ணு வச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தா பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்க, குமார் பொண்ணு பிடிச்சிருக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே வெக்கப்படுறாரு. குமார் வெக்கலாம் படுற, உன்னோட வெக்கப்பத்தோடு படுறக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, ஆச்சரியமாக இருக்குடா, சரி பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அப்போயும் அவங்க அப்பா வந்துட்டு என் பையன் நான் கோட்டை கிழிச்ச காரணமாட்டா, இவளை பார்த்து கையிலையும் கட்டுடானா கட்டுவான், மற்ற ஆள் மாதிரிலாம் ஓடி போக மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போயும் அப்படியே
உங்களுக்கு ராஜியோட அப்பா அம்மாக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப இது ஃபீல் ஆகுது. அப்புறமா திருப்பி சொல்கிறாங்க, "அண்ணே நான் வேணுக்குன்னே சொல்லலை, நான் எதார்த்தமாக பேசினேன்" அப்படிங்கும். சரிடா அப்படிங்க, இந்த மாதிரி குமாருக்கு கல்யாணம் முடிவே இருக்குது, இப்படி வந்து நாங்கள் பொண்ணு பார்த்து முடிச்சுக்கோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடமெல்லாமும். ஸோ வந்து கல்யாணம் வந்து இந்த மாதிரி நடக்கணும்டா அப்படின்னே. "அண்ணே கல்யாணத்துக்காக என்னை வந்து கூப்பிடுவீங்களா, இல்லை அதுவும் எப்போயும் சொல்லாமல் நீங்களா பண்ணுவீங்களா?" "டேய் நீ தானடா முன்னாடினே நடத்தணுண்ணே." "ஆமால சரிண்ணே சரிண்ணே." "ஆமாம் என்ன ஆமாம், நீ இங்கே இருந்தீங்கன்னா நல்லா கௌரவமாக முன்னேருந்து நடத்துவ, நீ அங்கே போய் பொட்டணம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது எப்படிடா உனக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்" அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. ஆஹா கடைசி இங்கே நம்மளையவே களை வர ஆரம்பிச்சிட்டாங்களே, சரி கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி, சரிடா குமார் பொண்ணு ரொம்ப நல்லா பார்த்துக்கோ, பொண்ணு கூட நல்லா அன்பாக பேசு, நல்லா அன்பாக பழகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புற ஏத்தா அப்படிங்கிற. என்னடா வந்து அதுமா கிளம்புற அப்படிங்கிறாங்க. இல்லாத்தா எனக்கு அங்கே வேலை இருக்காத்தா உடனே. ஆமாம் போடா போய் பொட்டணம் போட்டுட்டுறேன்னே. டேய் நீ பேசாமல் இரேன்டா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன்டா குமாருக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட அப்படியே நம்ம பழனிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நாங்களாம் அப்போ தான் வேண்டாங்கிறோம். இவன் ஒரு இடத்துல கௌரவமாக ஸ்டெடியாக நிலையாக இருக்கணும், அப்போ அவனை இங்கே வந்து நிற்க சொல்லுங்கள் நிறையா, நம்ம பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்க சொல்லுங்கள், அங்கே போய் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு பொட்டணம் போட்டுட்டு இருந்தானா யார் பொண்ணை கொடுப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்போ தான் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவன் கிளம்பிடுறாரு. வரும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு பழனி. செந்தில் சரவணன் கதிர் எல்லாருக்குமே கல்யாணம் ஆச்சு, இங்கே குமாருக்கு கல்யாணம் ஆகும்போது இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒத்தையில் தானே இருக்கணும். ஆஹா நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தானோ, நம்மளுக்குன்னு ஒருத்தவனை வேணும் தானோ அப்படிங்கிறாங்க. ஆமாடா பழனி நடக்கிறது நடக்கும்டா, வாடா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி ஜாலியாக போகலான்டா அப்படின்ட்டு அவர் நடந்து போயிடுறாரு. அடுத்துக்குள்ளே பார்த்தா பாண்டியன் இருக்காரு. பாண்டியன் ரூபாவில் எண்ணி கொடுத்துட்ருக்காங்க கோமதி கிட்டக்க. என்ன மச்சா இன்னைக்குள்ள வசூலா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நீ இங்கே இருந்துட்டு எங்கடா போனா காலங்காத்தால அப்படிங்கிறாங்க. அது அப்படியே அப்படியே காலோட்டமாக காத்தோட்டமாக அப்படியே நடந்து போனேனே, ஏன்டாண்டே ஏற்று வீட்டுக்கு போயிட்டு வந்தியாங்கோ அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் நாங்கள் போனது உங்களுக்கு எப்படி தெரியுன்னு. டே கதவு திறந்து தானடா இருக்குது, அது வழியே பார்த்தா தெரியாதாடானே. ஆஹா இந்த வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே நல்லா ஆணி அரைஞ்சி க்ளோஸ் பண்ணணும்டா அப்படிங்கிறாங்க. சரி கோமதி கேட்குறாங்க. சரி பழனி வெளியில் பின்னாடி ஒரு சைக்கிள் இருந்துச்சு, அது எங்கடா காணோம் அப்படிங்கிறாங்க. அது இங்கே முன்னாடி இருக்கேக்கானே. முன்னாடியே அது எப்படி அந்த ஓட்ட சைக்கிள் இருக்குன்னுக்கா, இப்போ அது நல்லா ரிப்பேர் பார்த்து புது சைக்கிள் ஆச்சுக்கானே. நீ ரிப்பேர் பார்த்தியாங்கன்னே. நான் ரிப்பேர் பார்க்கல, கதிர் பார்த்தான். கதிரா அப்படின்னா ஆமாக்கா, கதிர் இப்போ ஒருத்தங்கிட்ட பைக் வாங்கியிருந்தான்ல நாமா அப்படின்னு அந்த பைக் அவன் கேட்டு ஃபோன் போட்டானா அப்படிங்கிற. ஏன்டா டேய் பைக்கு கேட்டு ஃபோன் போட தானே சொல்லுவான், அவன் கேட்க தானே செய்வியா, அவன்கிட்ட கொடுக்குறதானடா நான் இருங்க மச்சான் நான் முழுசாக சொல்லி முடிச்சுக்கிறேன். அவன் கேட்டானா அதனால் கதிர் போய் கொடுத்துட்டு வந்துட்டான். டெலிவரிக்கு கதிர்கிட்டக்க பைக் இல்லை, ஏன்டா அப்புறம் என்னடா பண்ணீங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தான். நான் தான் அந்த சைக்கிள் இருக்கட்டுமேனு யோசித்தேன், சொன்ன ஐடியா கொடுத்தேன். அவன் அப்புறம் போய் ரிப்பேர் பார்த்து நல்லா ஜம்முன்னு இருக்குது. இப்போ அந்த சைக்கிளை தான் போய் கதிர் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கானே. சைக்கிளையோட போகிறான் என் மகன்.